சந்நிதிக்கு எதிரில் ஓரிரு பலிபிடங்கள் காணப்பெறுகின்றன. கோயிலின் தென்புறம் உள்ள திறந்த வெளியில் வைரவரும் குருவாச்சி தம்பதியரும் இடம்பெற்றுள்ளனர். குருவாச்சியை பூசாரி வகையினரும் வேளார்களும் வழிபடுகின்றார்கள். திறந்த வெளியான வடப்புறத்தில் மூஷிதம் பலிபீடத்துடன் கூடிய இரட்டை விநாயகருடன் ஐயனார் பூரணை புஷ்கரையுடன் அமர்ந்திருக்கின்றார். ஆனால் ஓட்டுக்கூடத்தில் முன்புதான் இந்த ஆலயம் இருந்தது. தற்போது மிக அழகிய கான்கிரீட் கட்டிடம் கொண்ட அழகிய வேலைப்பாடுகள் கொண்டு மிகவும் பொலிவுமிக்கதாக ஜொலிக்கிறது. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா காலத்திலேருந்து இந்த கோயிலுக்கு பூசாரி. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு இந்த காட்டுக்குள்ளே வருவேன். அப்போ இந்த இடத்துல ஒரு புல்லை பூசை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆடிச்சு. அப்போ இந்த சாமியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆடின உடனே அந்த மரத்துலேருந்து ஒரு புள்ளையை நான் காப்பாற்ற தெரிஞ்சேன். மாடு மேய்க்கும்போது விழுக போச்சு. அந்த புல்லை காப்பாற்றிருக்கேன்னு இந்த காளியாத்தா அந்த புல்லை மேலே சாமி ஆடிச்சு. அதுலேருந்து நான் அந்த சாமிக்கிட்ட பக்தனாக இருந்தேன். நான் பூசாரி தான், ஆனால் அந்த சாமின்னா ரொம்ப பக்தன். நான் சின்ன வயசுல போய் சைக்கிளில் தான் போவேன். சைக்கிளில் போகும்போது ஆத்தா அப்படி சைக்கிளில் போகணும்னு அழுவேன். இன்றைக்கி என் புள்ள சிட்டிசனாக சிங்கப்பூரில் இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த தாய் எனக்கு இந்த பூசாரியை பெரிய ஆளை வச்சுருக்குது. இந்த தெய்வம் ஒரு கேட்டோம்னா அள்ளி கொடுக்குற தெய்வம். நானே அந்த அம்மாவுக்கு திருவாச்சி வாங்கலாம்னு சொன்னால், நீ என்னடா எனக்கு வாங்குற, நான் வச்சுக்கிறேன்டா திருவாச்சின்னு அந்த அம்மா திருவாச்சியை வாங்கி வச்சுக்கிடுச்சு. ஒரு சூலாயுதை நான் ஈரோட்டிலேருந்து கொண்டு வச்சேன். அதுக்கு இன்னைக்கு வைரத்துலேயே வெள்ளியிலேயே சூலாயுதம் கிடைக்குது. அந்த ஆத்தா அருள் எல்லாரையும் பக்தியாக வச்சுருக்கு. எல்லாரையும் நல்லவர்கள் கொடுத்து எல்லாரையும் வாழ வைக்குமாறு இந்த அம்மா வணங்கினவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அருள் பெரும் கேட்டோம். தஞ்சமென்று வந்தவர்களுக்கு உஞ்சாமாலி அம்மா துணை. அன்னையின் திருவுருவத்தில் கலையம்சத்தை காண இயலாது. ஆனால் அருள் பொழியும் அவள் முகம் அனைவரையும் ஈர்த்துவிடும். அந்த ஈர்ப்பு சக்திதான் அரியக்குடி போன பின்னரும் கூட அங்குள்ள நகரத்தாரை ஆண்டுக்கு ஒரு முறையாவது இங்கு வரச் செய்திருக்கிறது. அரியக்குடி நகரத்தார் தை மாதம் 3ஆம் நாள் இங்கு வழிபட்டு செல்கின்றனர். தீத்தாடி திறம் சிந்தையுள் வைமினோ ஏர்த்தாடும் காழி தன்விசை தீர்கன்று கூத்தாடி ஈகுரை குடமூக்கிலே என்று 5ஆம் திருமுறையும், காளையர்கள் ஈழையர்கள் ஆகி கருமையிரும் பூளையென பொங்கி பொலிவழிந்து சூளையர்கள் ஓகாளம் செய்யாமுன் நெஞ்சமே உஞ்சேனை மாகாளம் கைதொழுது வாழ்த்து என்று ஐயடிகள் கடவர்கோன் நாயனார் அவர்களும் 11ஆம் திருமுறையிலே பாடுகிற பாடல்களில் உஞ்சேனையையும் காளியையும் நாம் திருமுறைகளால் பாடி பரவுகின்றோம். பரவும் சொல்மாலையால் வாழ்த்தும் அந்த அம்பிகையின் திருவடியை எல்லோரும் பரவி 16 பெற்று பெருவாழ்வு வாழ அம்பிகையின் திருவருட்கடாட்சத்தை வேண்டி பிரார்த்திக்கிறோம். இவ்வளவு அழகான ஒரு உயரமான விமானத்தை கொண்ட ஒரு சலவை கல்லால் கட்டப்பெற்ற இந்த ஆலயம் ஏன் அந்த தெய்வியை உள்ள வைக்காம பெருமனே இருக்கு இந்த ஆலயம்? ஏன் அந்த அம்பாள் இங்க குடி போகல? ஏன் அந்த அம்பாள் ஓட்டுக்கோட்டையில போய் இருக்கா? ஏன் இப்ப காங்கிரீட் கட்டுறதுக்கு அந்த அம்பாள் இருக்கா? கேட்கறதுக்கே விசித்திரமா இருக்குல்ல? இதற்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கிறது தோழர்களே. பார்க்கலாமா? வெகு காலத்துக்கு முன்னாடி இந்த உஞ்சனைங்கிற ஊர்ல ஒரு அருமையான இந்த உஞ்சனை மாகாளியம்மனுடைய ஆலயமானது ஒரு கூரை கொட்டகையில இருந்துச்சு. இந்த கூரை கொட்டகையில இருக்கக்கூடிய இந்த அம்பாளைத்தான் போய் எல்லாரும் அந்த அம்பாள் முன்னாடி நின்று அம்பாளை கும்பிடுவாங்க. அம்பாள் தாயே தேவி பராசக்தின்னு வணங்குவாங்க. அப்படி கும்பிட்டு இருந்த அந்த கூரை கொட்டகைக்குள்ள இருந்த கோயில் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாகி அது சிதிலமாகி போன பிறகு அந்த கோயிலை நம்ம வணங்குற அந்த தெய்வத்தை நம்ம
ஒரு அழகிய கோயில்ல எடுத்து கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டு கண்டனூருங்கிற ஊரை சார்ந்த ஒரு ஆட்சி தன் சொந்த செலவுல ஒரு அழகான கோயிலை கட்டிவிடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு வெள்ளக்கல் திருப்பணியா ஒரு அழகான கோயிலை கட்டுறாங்க. அப்படியே நெடு 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 நெடுன்னு உயர்ந்த விமான கோபுரம். அந்த கோபுரத்துல கருவறையில அந்த அம்பாளை கொண்டே வைக்கணும்னு ஆசை. அதுக்காக அந்த இடத்துல கோயில் இருந்த இடத்துல இப்ப கோயிலை கட்ட போறாங்க, கூரைக்கொட்டை இருந்த இடத்துல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த அம்பாளை தூக்கி கொண்டு வந்து அந்த கோயிலுக்கு முன்னால ஒரு இடத்துல பாலஸ்தாபனம் பண்ணி வச்சாங்க. அதுக்கு பேரு பாலாலயம்னு பேரு. இந்த பழைய கோயிலை பிரிச்சு அந்த இடத்துல கட்டுற போது பக்கத்துல ஒரு இடத்துல பாலாலயம் பண்ணி வைப்பாங்க. இளங்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படி வச்சாங்க. அப்படி வச்சுட்டு அந்த அம்பாள் கோயிலை எடுத்து கட்ட ஆரம்பிச்சு அப்படி அருமையா பண்ணி பூர்த்தி பண்றதுக்குள்ள கோயில் கட்டின ஆட்சியும் இறைவன் அடி எழுதிட்டாங்க, காலமாயிட்டாங்க. இப்ப 60-70 ஆண்டுகள் ஆகி போச்சுங்க. அந்த சாமி வந்து அங்க இருந்து அங்க போகுமான்னு முயற்சி பண்ணி பார்த்தா அந்த அம்பாள் நான் வச்ச இடத்திலே தான் இருப்பேன், நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு உத்தரவு கொடுத்தான். இப்ப என்னாச்சு? பாலாலயம் பண்ண இடத்திலேயே அம்பாள் வந்து உட்கார்ந்துட்டாலே ஒழிய கட்டின கோயிலுக்குள்ள அவ போல. இப்ப அந்த கட்டின கோயில் வெறுமனே சும்மா மண்டபமா மட்டும்தான் இருக்கு. அங்க எந்த தெய்வமும் உள்ள வைக்கப்படாம இந்த ஆலயம் சும்மா இருக்கு. இப்ப என்னாச்சு தெரியுங்களா? இப்ப அந்த அம்பாள் பாலாலயம் பண்ண ஓட்டுக்கொட்டகை இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில்ல வந்து பல ஆண்டு காலமா இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து இப்ப அந்த ஆலயத்துல அம்பாள் சிலாரூபத்தின் மீது ஒரு பெட்டி மாதிரி ஒன்ன வச்சு கோயில் திருப்பணியை ரொம்ப அழகா பண்ணி இப்ப சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த ஆலயம் ஒரு அற்புதமான பொலிவுமிக்க ஆலயமாக காங்கிரீட் திருப்பணி செய்யப்பட்டு அருமையான கும்பாபிஷேகமாயிருக்கு. இந்த உஞ்சனை மாகாளி எல்லாரையும் காக்கிறதுக்காக, அருள்பாலிக்கிறதுக்காக அந்த அம்பாள் காத்துக்கிட்டே இருக்கா, அருள்பாலிக்கிறா. அப்படியே அருள் வழங்கும் முகம் அங்கே காத்திருக்கிறது. எல்லோரும் வாங்க, உஞ்சன மாகாளியை தரிசனம் பண்ணுங்க. நீங்க கேட்கிற எல்லா பிரார்த்தனைகளையும் அம்பாள் நிறைவேற்றுவா. அவ திருவடியை பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த உஞ்சனைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊரு, இந்த உஜ்ஜயினியுடைய பெயர் தொடர்ச்சியா இருந்தாலும் கூட இந்த உஞ்சனைங்கிறது இப்ப உஞ்சனை மாகாணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேருடையது. இந்த உஞ்சனை நாடு வந்து 7 கிளை 14 நாடுகளுக்கு தலைமை நாடாக கொண்டாடப்படக்கூடிய ஊர். இங்க இருக்கக்கூடிய இந்த 7 கிளை 14 நாடுகளுடைய தலைவர், போற்றுதலுக்குரிய உஞ்சனை நாட்டு தலைவர் ஐயா பெருமதிப்பிற்குரிய ராமசாமி அம்பலம் அவர்களுடைய மிக சிறப்பான வழிகாட்டுதலோடு நாட்டார் நகரத்தார்கள் இணைந்து கடந்த ஆண்டு 2024 ஒரு அற்புதமான கும்பாபிஷேகத்தை இந்த உஜ்ஜயினி மாகாணத்துல நாம வணங்குற இந்த உஞ்சனை மாகாளி ஆலயத்துக்கு சிறப்பாக செய்தார்கள். உங்களுடைய குலதெய்வ கோயிலும் இடம்பெற கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.